ஒரே மாதத்தில் செயல்படுத்திய சிஎம் விஜய். இது தமிழ்நாடா இல்ல ஜப்பானா? ஆச்சரியத்தில் தமிழக மக்கள். ஒரு காலத்தில் தமிழகத்தில் அரசு அலுவலகம் என்றாலே பொதுமக்கள் மனதில் முதலில் தோன்றியது காலதாமதம், அலட்சியம், லஞ்சம் போன்ற குறைகள்தான். சிறிய சான்றிதழ் வாங்குவதிலிருந்து நிலம் தொடர்பான ஆவணங்களை பெறுவது வரை பலரும் வாரக்கணக்கில் அலைந்து திரிய வேண்டிய நிலை இருந்தது. ஆனால் தற்போது முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக ஆட்சியில் நிலைமையே மாறிவிட்டதாக பொதுமக்கள் மத்தியில் பேசப்படுகிறது. தங்களது வேலை விரைவாக முடிய வேண்டும் என்ற நோக்கத்தில் சிலர் அதிகாரிகளிடம் பணம் கொடுக்க முயன்றாலும் அது தேவையில்லை, விதிமுறைகளுக்குள் உங்கள் வேலை விரைவாக முடியும் என்று நேரடியாக அதிகாரிகள் மறுக்கும் சம்பவங்கள் பல இடங்களில் நடந்து வருவதாக மக்கள் கூறுகின்றனர். அரசு அலுவலகங்களில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றம் பலருக்கும் புதிதான அனுபவமாக மாறியுள்ளது. பல ஆண்டுகளாக லஞ்ச புகார்கள், தாமதம், இடைத்தரகர்களின் ஆதிக்கம் போன்ற பிரச்சனைகளால் விமர்சனத்திற்கு உள்ளாகி வந்த நிர்வாக அமைப்பில் மிக குறுகிய காலத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் கவனத்தை ஈர்த்துள்ளது. பொதுமக்கள் அரசு சேவைகளை பெறுவதில் வெளிப்படைத்தன்மையும் வேகமும் அதிகரித்துள்ளதாக ஒரு கருத்து உருவாகியுள்ளது. இந்த மாற்றத்திற்கு பின்னால் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான நிர்வாகம் கொண்டு வந்த புதிய அணுகுமுறைகள்தான் முக்கிய காரணமாக பார்க்கப்படுகின்றன. ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே ஊழலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற தெளிவான நிலைப்பாட்டை முதலமைச்சர் விஜய் எடுத்தார். அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் மீது கண்காணிப்பு அமைப்புகள் வலுப்படுத்தப்பட்டதுடன் பொதுமக்கள் தங்களது குறைகளை நேரடியாக தெரிவிக்கக்கூடிய வசதிகளும் விரிவுபடுத்தப்பட்டன. குறிப்பிட்ட கால எல்லைக்குள் பணிகள் முடிக்கப்பட வேண்டும் என்ற கட்டுப்பாடுகளும் கொண்டு வரப்பட்டன. ஒரு கோப்பு தேவையில்லாமல் நீண்ட நாட்கள் தேங்கினால் அதற்கு பொறுப்பான அதிகாரியிடம் விளக்கம் கேட்கப்படும் என்ற நடைமுறையும் அமலுக்கு வந்தது. இதன் மூலம் நேர்மையாக செயல்படும் அதிகாரிகளுக்கு முக்கியத்துவம் கிடைக்க தொடங்கியதோடு விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. நிர்வாகத்தின் செயல்திறனை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கைகள் பல துறைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பேசப்படுகிறது. அரசியல் சர்ச்சைகளில் அதிக கவனம் செலுத்தாமல் அரசு இயந்திரத்தை சீரமைப்பதில் கவனம் செலுத்துவதுதான் வளர்ச்சிக்கான அடித்தளம் என்ற அணுகுமுறையை அவர் பின்பற்றுவதாகவும் கூறப்படுகிறது. கடந்த காலங்களில் பணம் கொடுத்தால்தான் வேலை நடக்கும் என்ற எண்ணத்தில் இருந்த பல சாதாரண மக்கள் தற்போது எந்த கூடுதல் செலவும் இன்றி தங்களது உரிமைகளை பெற முடிகிறது என்ற நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். இதனால் அரசு மீதான மக்களின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. மொத்தத்தில் ஊழலற்ற மற்றும் வெளிப்படையான நிர்வாகம் என்ற இலக்கை நோக்கி தமிழகத்தை அழைத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்துடன் முதலமைச்சர் விஜய் செயல்பட்டு வருவதாக மக்கள் கருதுகின்றனர். குறுகிய காலத்தில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றங்கள் நீண்ட காலத்தில் தொடர்ந்தால் தமிழகம் புதிய வளர்ச்சி பாதையில் முன்னேறும் என்ற எதிர்பார்ப்பும் பல தரப்பினரிடையே உருவாகியுள்ளது.